புளியப்பம், நெஞ்செரிச்சல் என்று சொல்லக்கூடிய GERD அப்படிங்கிற வியாதியை பற்றி போன 2 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த 2 வீடியோக்களில் அது எப்படி வருது, அதனுடைய அமைப்பு முறை என்ன, அந்த ஸ்பிங்டர்னு சொல்லக்கூடிய வால்வு எப்பப்பெல்லாம் ஓப்பன் ஆகுது, எந்தெந்த காரணங்களினால அந்த வால்வு பிரச்சனை வருது அப்படிங்கிற முழு தகவல்களை அந்த வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்க்கணும். இந்த வீடியோவில் இந்த புளியப்பம், நெஞ்செரிச்சலை எப்படி குணப்படுத்த முடியும், உணவு முறைகள் இல்லைனா உடற்பயிற்சியா இல்லை மருந்துகள் சாப்பிடணுமா, எப்போ டாக்டர்கிட்ட போகணும், இதனால் வரக்கூடிய ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிற செய்தியை நான் இந்த வீடியோக்கள் நான் சொல்ல போகிறேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், பைல்ஸ் மற்றும் எர்னியா சர்ஜன். நான் அசோக் நகரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் எப்படின்னா, இந்த GERDன்னு சொல்லக்கூடிய வியாதி இருக்குங்க, இந்த புளியப்பம், நெஞ்செரிச்சல், இது பிரச்சனைகளை அதிகமாக பண்ணிட்டு இருக்குங்க. இது மருத்துவரையே போகாமல், மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்காமையே உங்களால் இந்த வியாதியை நீங்கள் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த செய்தி. இது எப்படின்னா, நான் முன்னாடியே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த வயிற்றுக்கும் இந்த உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வால்வானது எப்பப்பெல்லாம் திறக்குதோ அதுதான் பிரச்சனை. அந்த வால்வை திறக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஆபத்திலிருந்து விலகி நில்லுங்க. அப்போ கண்டிப்பாக அந்த வால்வு கரெக்டான முறையில் இருக்கும், இந்த பிரச்சனையே வராது. அப்போ எந்தெந்த உணவு வகைகள் இந்த பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, நான் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோவில் குறிப்பாக சொல்ல போகிறேன். குறிப்பாக டீங்க, காஃபி, இது அடிக்கடி சாப்பிட்றது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்பிட்ற டைமில் போய் இந்த டீ காஃபியை குடிச்சிருவாங்க. காலையில் ஒரு டீ குடிக்கிறீங்க, ஓகே, இல்லை சாயந்தரம் ஒரு டீ குடிக்கிறீங்க, ஓகே, அவ்வளோதான். ஒரு 1லிருந்து 1:30 மணிக்கு நீங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் அந்த மதிய சாப்பிட்ற சம்பந்தம் கரெக்டாக 12:45, 1 மணிக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு பாப்பா ஒரு டீயை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்ருவாங்க. அப்படி அந்த டீயை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டீ ஆல்ரெடி அந்த ஸ்பிங்டரை அந்த வால்வை ரிலாக்ஸ் பண்ணிடும். அதே சமயத்தில் வயிற்றில் அமிலமும் சுரக்க ஆரம்பிச்சிடும். இது மத்தியான சாப்பாட்டுக்கு தேவையான அமிலம் வயிற்றில் சுரக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அதனுடைய வால்வு ரிலாக்ஸ் ஆகுது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இந்த அமிலத்தோடு சேர்ந்து இந்த டீயும் என்ன ஆயிரும், இந்த உணவு குழாயில் அது நெஞ்செரிச்சல், புளியாப்பத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையை கூட்டு வரும். இதுதான் GERDன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அப்போ டீ, காஃபி நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய இந்த சோடா, ஃபிஸி ட்ரிங்க்ஸு, அதாவது பொங்கி வழியக்கூடிய எந்த ட்ரிங்க்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்க. ஈவன் அது பீராக இருந்தால் கூட அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற காற்று இருக்குது, அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது. அப்புறம் ஆல்கஹால், இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடு. இந்த ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணுது தெரியுங்களா, வயிற்றில் போய் பெரிய கேஸை உண்டு பண்ணுது. அந்த கேஸ்னால என்ன ஆகும், ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகி இந்த பிரச்சனையை கொடுக்கும். அப்போ ட்ரிங்க்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்டு, நல்ல வறுத்த பொருள், இல்லைனா ரொம்ப காரமுள்ள பொருள், அதையும் அவாய்ட் பண்ணணும். இல்லைனா ரொம்ப கொழுப்புள்ள பொருள்கள், ஃபேட்டு, அதிகமான ஃபேட் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். எது அதிகமான கொழுப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். உணவு வகைகளில் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்ரிக் ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, கிரேப்ஸ், அது கூட அவாய்ட் பண்ணணும். சில சமயத்தில் என்ன தெரியுங்க, இந்த பைனாப்பிள் இருக்குது பாருங்கள், இந்த பைனாப்பிளில் கூட இந்த ஆசிட் இருக்குங்க, சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்குங்க, அது கூட என்ன பண்ணுது, ஸ்பிங்டரை பிரச்சனை கொடுக்குது, இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணணும். காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோங்க, இந்த தக்காளி நீங்கள் தக்காளி குழம்புல போட்டு நீங்கள் சமைச்சிக்கலாம். ஆனால் தக்காளினாலே உருவான உணவு இருக்குது பாருங்கள், தக்காளி சட்னி, தக்காளி சாஸு, தக்காளி சூப்பு, அப்புறம் தக்காளி குழம்பு, தக்காளி சாதம், இந்த தக்காளியிலே உருவான உணவு வகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, இந்த 3 என்ன பண்ணுது, ஸ்பிங்டர் அதிகம் பண்ணுது. இந்த பூண்டு சட்னி நிறைய பேர் சாப்பிடுவாங்க, இல்லை வெங்காய சட்னி வச்சு அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் ரொம்ப காரக்குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க, புளிக்குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், இஞ்சி, இது போன்ற உணவு வகைகள் அதிகமாக இருக்க உணவு வகைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது உணவு வகைகளை பற்றி நான் ஒரு தெளிவான ஒரு விவரங்களை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வயிற்றில் அதிகமான ஆசிட் சுரக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக பெப்பர் மின்ட் இருக்குது பாருங்கள், மின்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த புதினா சம்பந்தப்பட்ட உணவு வகைகள்,
புதினா சட்னியாக இருக்கட்டும், இல்லை மின்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கும். இந்த பெப்பர் மின்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணணும். அப்போ உணவு வகைகள் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த ரிஃப்ளெக்ஸை குறைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். சாப்பிட்றது எப்படின்னா முழு வயிறு சாப்பிடக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த முழு வயிறு நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டுன்றப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வயிறு முட்டை சாப்பிடும்போது அது வந்து உள்ளுக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கேஸ் வந்து மேலே ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏப்பமாக வெளியே வரும். அப்படி ஏப்பமாக வெளியே வரும் பொழுது அது ரிஃப்ளெக்ஸை உண்டு பண்ணிடும். அது ரொம்ப முக்கியம். வயிறு முட்டை நாம் சாப்பிடக்கூடாது. அப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்னா 3 வகையான உணவு வகைகளை பிரித்து 5 வகையாக சாப்பிடுங்க 5 டைம்ஸ். அதே உணவு தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல காலையில் நீங்கள் 3 இட்லி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 இட்லி பிரித்து 1.5 சாப்பிடணும். அப்படி தான் சாப்பிடணும். மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 2 கப்பு சாப்பிட்றீங்கன்னா 1 கப் சாப்பிட்டு இன்னொரு கப்பு சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிடணும். அப்போ 3 வகையான உணவை 5 வகையாக சாப்பிட்றது வந்து சிறந்தது. அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். அப்புறம் படுக்கும்போது எப்படி படுக்கணும் அப்படின்னா, சில பேர் ஃப்ளாட்டாக இப்படி படுப்பாங்க. இப்படி படுத்தாங்கன்னா என்ன ஆகுனா, சாப்பிட்ட உடனே படுத்துருவாங்க, உடனே ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், புளியப்போ வந்துடும். அதனால் எப்படி படுக்கணும் அப்படின்னா, ஒரு 20 டிகிரி வந்து தலையை மட்டும் இப்படி தூக்கி வச்சு படுக்கணும். தலை இப்படி இருக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும். அப்போ 2 பில்லோ கொடுத்து இப்படி நம்ம தூங்கும் பொழுது வயிறு வந்து இங்கே இருக்கும், உணவு குழாய் இங்கே இருக்கும். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து மேலே ஏறாது, அது கீழேயே போயிடும். அப்போ ஸ்லாண்டிங்காக படுக்கணும். இது ரொம்ப முக்கியம். எந்திரிக்கும் போது நீங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது என்ன பண்ணுங்கள், இப்படி நீங்கள் படுத்துருக்கிறீங்களே படக்குன்னு இப்படி எந்திரிக்கக்கூடாது. இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா ரோலிங் மெத்தட்னு சொல்லுவோம், கேட் ரோலிங் மெத்தட். அது எப்படின்னா, இப்படி படுத்துருக்கு வந்து ஒரு சைடு திரும்பி அப்புறம் கொஞ்சம் ஊனி மொல்லமாக இப்படி எந்திரிக்கணும். இது பேர் கேட் ரோலிங் மூமெண்ட். லேட்ரலாக படுத்து அப்படியே எந்திரிக்கணும். இந்த மாதிரி எந்திரிச்சு நீங்கள் பழகணும். அப்புறம் நிற்கும் போதும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும் போதும் சடனாக நீங்கள் என்ன பண்ணுங்க, குனிஞ்சு எடுக்கிறீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். ஒரு பொருளை தூக்குறீங்க, குனிகிறீங்க அப்படின்னா சடனாக செய்யக்கூடாது. சில பேர்த்துக்கு நான் அடிக்கடி சொல்கிறது எப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஸ் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பர்பெண்டிகுலர் நிற்காதீங்க. காலை வந்து என்ன பண்ணுங்கள், மடக்கி ஒரு ஸ்டூல் மேலேயோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ காலை மடக்கி வைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த ஸ்பிங்டர் வந்து என்னது ஆங்கிள் மெயின்டைன் ஆகும். இப்படி இருக்கிறது வந்து காலை மடக்கி இருக்கும் பொழுது ஆங்கிள் மெயின்டைன் ஆகும். அப்போ கூட ரிஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் குறையும். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணும்போது இந்த ரிஃப்ளெக்ஸ் குறையிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய வெயிட்டை குறைக்கணும், வெயிட் ரிடக்ஷன். அப்புறம் ஒபிசிட்டி, வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்கணும். இது குறைச்சாவே இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு குறையும். அது எப்படி குறைக்கலாம் வெயிட் ரிடக்ஷன்? அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. எக்ஸசைஸ்னு டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு எக்ஸ்பர்ட்டு போனால், ஹெல்த் எக்ஸ்பர்ட்டு போனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சார், ஓடுங்க சார், ஸ்விம்மிங் பண்ணுங்கள், இல்லை ரன்னிங் போங்க, சைக்கிளிங் போங்க, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்ல வர்றாங்க. நிறைய பேர் ஜிம்முக்கு போக சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போங்க சார், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எல்லாம் சரியானு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது என்ன தெரியுங்களா, காசு செலவு பண்ணக்கூடாது, நீண்ட நாள் போகணும், ஒரு ரெகுலராக போகணும் அப்படின்னா ஒரு 1/2 hour ஒரு நல்ல ஸ்பீடு வாக்கிங், ரொம்ப ஸ்லோவான வாக்கிங் கிடையாது, ஒரு ஸ்பீடு வாக்கிங் இல்லை ஜாகிங், லோ ஜாகிங், ஒரு 1/2 hour போங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற தெருவுக்குள்ள 4 முறை சுற்றி வாங்க, அதுவே போதும். அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருங்க. அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் ரிடக்ஷன், வெயிட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். அது இல்லாமல் உணவு கட்டுப்பாடு வச்சுருப்பீங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு. இப்படி பண்ணினீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணும் பொழுது இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான நான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஸ் வரும்போது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர் குடிக்கலாங்க. தண்ணி வந்து எப்படி குடிக்கணும்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு விடுவை ஒரு 1/2 டம்ளர் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சாப்பிட்ற டைமில் பசி அதிகமாக எடுக்குது, உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிஸ்கட்ஸ் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய பிஸ்கட், இந்த மில்க் பிக்கிஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்கட்டை ஒரு 2-3 பிஸ்கட்டை வாட்டரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்கட்டை நினச்சி ஒரு 2 பிஸ்கட் நீங்கள் நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த ரிஃப்ளெக்ஸ் குறைஞ்சிரும், இந்த எரிச்சல் குறைஞ்சிரும். இன்னொரு கடவுள் இயற்கையாகவே நம்மளை எப்படி ரிஃப்ளெக்ஸ் அந்த எரிச்சலை குறைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வாயில் சுரக்கக்கூடிய எச்சிலுங்க. இந்த எச்சில் தான் வந்து நம்மளுடைய அமிலத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. எப்படின்னா, அந்த எச்சில்னு சொல்லக்கூடிய சலைவா வந்து அது வந்து காரம், அது வந்து அல்கலி, பைகார்பனேட்டுங்கிற அல்கலி நம்ம எச்சில் இருக்குது. வயிற்றில் சுரக்கக்கூடியது வந்து அமிலம், அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்.
இந்த காரம் இருக்கு இல்லைங்க, இந்த எச்சில் முழுங்க 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 வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணி சமநிலையை ஆக்குது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நீங்க எச்சில் வந்து என்ன பண்ணுங்க, இப்படி முழுங்கிட்டே இருக்கணும். எச்சில் உருவாகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க. தண்ணி குடிச்சுனா எச்சில் உருவாயிடும். அப்போ எச்சில் உருவாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய காரம் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை வந்து அது இன்னும் நீத்து போக செய்கிறது, சமநிலையை அடைய செய்கிறது அப்படிங்கிறது முக்கியம். குறிப்பாக நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அந்த எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுது, நம்ம அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வால்வை வந்து டைட்டன் பண்ணுது. என்னன்னா சிம்பிள் எக்ஸசைஸ். இப்படி பண்ணுங்க. எப்படின்னா மூச்சை வந்து தம் கட்டி பிடிக்கணும். அப்படி தம் கட்டி ஹோல்டு பண்ணுங்க. அப்படி ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து கூடுது. அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கூடும்போது இந்த வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கு பாருங்க, அது வந்து மெயின்டைன் ஆகுது, அது டஃபன் ஆகுது. அதை சுற்றி இருக்கக்கூடிய தசை நார்கள் அந்த மசில்ஸ் வந்து என்ன ஆகுது, நல்லா இறுக்கமாக பிடிக்கிறதுனால அந்த ஆங்கிள் வந்து நல்லா ஸ்டேபிள் ஆகிடுது, அந்த ரிஃப்ளெக்ஸ் வராமல் இருக்கிறது. அப்போ பிரெத் ஹோல்டிங் எக்ஸசைஸ், எப்படி மூச்சு இழுத்து பிடிக்கிறது, அந்த எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும். அப்போ நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் உணவு பழக்கம் சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸ் சொல்லியிருக்கிறேன், எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், என்னென்ன மாதிரியான ஆக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம், ரெண்டாவது வந்து உடல் வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். இது எல்லாம் பண்ணி நீங்கள் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகலாம். இந்த வயிறெரிச்சல், இந்த புளியேப்பம், இந்த கேர்டு அப்படிங்கிற பிரச்சனையை தடுக்கிறதுக்கான உணவு வகைகள் என்னென்ன சாப்பிடலாம், எதுப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல சைவ உணவுகளில் வந்து இது கண்டிப்பாக இது குறையும். அசைவ உணவுகளை காட்டிலும் சைவ உணவுகளில் பார்த்தீங்கன்னா காய்கறி, கீரைகள் இது சாப்பிடும்போது என்ன ஆகுனா, இந்த கேஸ் ஆனது வந்து குறைஞ்சி அது வந்து மலத்தில் அப்படியே வெளியே போயிடும். தண்ணீர் அதிகமாக குடிக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 2.5 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். அதுவும் குறிப்பாக கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் கணக்கு பண்ணால் ஒரு 15 டம்ளர் தண்ணி வரும். இந்த 15 டம்ளரை பிரித்து நீங்கள் சாப்பிடணும். எவ்ரி 2 ஹவர்ஸுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ 3/4 மணி தண்ணியோ நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வரும்பொழுது அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற சில்லுன்னு மில்க்கு நல்ல ஒரு கூலிங்காக இருக்கணும். ஒரு மில்க்கு ஒரு 1/4 டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் அந்த மில்கோட சேர்த்து சில பிஸ்கட், சாதாரண பிஸ்கட்ஸு, அந்த பிஸ்கட் அதில் நினச்சி சாப்பிட்டிங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். அப்புறம் இது ரிஃப்ளெக்ஸ் குறையிறதுக்கான இது வந்து இந்த உடற்பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி, அப்புறம் நான் சொன்னக்கூடிய சில விதமான என்னென்ன ஆக்ஷனெல்லாம் பண்ணினா இது குறையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த ரிஃப்ளெக்ஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம், நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். வயிறெரிச்சல், இந்த புளியேப்பம், இந்த கேர்டுன்னு சொல்லக்கூடிய வியாதியை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது ஏன் வருது, எப்படி வருது, அதிலிருந்து எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், என்னென்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யலாம், எந்த உணவுகளை அவாய்ட் பண்ணலாம், எந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை போய் பாருங்கள். அவர் கண்டிப்பாக உங்களை செக் பண்ணி நல்ல மருந்துகளை, நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்லுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயனடைகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான். நன்றி, வணக்கம்.